எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெந்தயக்கீரையில் ஹெல்த்தியாக எப்படி ஒரு பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை வாங்கியிருக்கேன். அதை இலையாக ஆஞ்சிக்கோங்க. அந்த தண்டு போடாதீங்க, அது கசப்புத்தன்மை வந்துடும். தென் நல்லா ஒரு 3 times அலம்பிக்கோங்க. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் அலம்பி காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே கீரை அலம்பிட்டு இப்படி எடுத்து இப்படி வெளியில் போடுங்க. கீழே பாருங்கள் நிறைய மண் இருக்குது. ஸோ 3 times அலம்பியாச்சுங்க. தென் ஒரு வடித்தட்டியில் போட்டு தண்ணி வடிகட்டிட்டு அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. போது இந்த மாதிரி சின்ன தண்டுலாம் வந்தால் தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலம்பிட்டு 1/2 கப் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். தேங்காய் ஒரு 1/2 மூடி நல்லா மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் நீங்கள் துருவி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. தென் வெல்லம் நல்லா அழகாக 2 கை எடுத்து வச்சுருக்கேங்க. கடுகு, உளுந்து, சிவப்பு மிளகாய் 5 சிவப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு. ஸோ இப்போ வாண்டியை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே உளுத்தம் பருப்பு போடலாம். உளுத்தம் பருப்பு போட்ட உடனே அந்த சிவப்பு மிளகாய் இருக்கு இல்லைங்க, கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். இந்த செவக்க வறுக்கிறதுக்கு உள்ள நம்ம மஞ்சப்பொடியும் பெருங்காயப்பொடியும் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா செவந்து வந்த உடனே பெருங்காயப்பொடி போடுங்க. தென் மஞ்சப்பொடி போடுங்க. இப்போ அந்த பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்க, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு அது நல்லா ஒரு 5 minutes திறந்து வச்சு வேக வைக்கலாங்க. லேசாக வெந்தால் போதும் பைத்தம்பருப்பு. ஸோ இந்த மாதிரி லேசாக வெந்த உடனே அந்த கட் பண்ணி வச்ச வெந்தயக்கீரையை இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போது நம்ம தண்ணி போட வேண்டாம், ஏன்னா பைத்தம்பருப்புலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியே இந்த கீரை வேகிறதுக்கு போதுமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. இங்கே நான் 2 கை வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன். அதை தவிர இன்னும் ஒரு 1/2 கை வெல்லம் கூட போட்டேங்க. போட்டுட்டு நல்லா அதை மூடி வச்சிடலாம். இந்த மூடி வச்சு ஒரு 10 நிமிஷமாவது வேகணுங்க. வெந்த உடனே இப்படி தண்ணி விட்டுடும். ஏன்னா நம்ம அந்த வெல்லம் போட்டிருக்கோம் இல்லைங்க, அது தண்ணி விட்டுடும். தண்ணியிலே இது வேகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை நல்லா போயிடுங்க. இப்போ இந்த கீரை நல்லா வெந்துடுச்சு. அதனால் கேஸை நல்லா ஹையில் வச்சு அந்த தண்ணி சுருங்குற அளவுக்கு இந்த கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் போன உடனே அந்த 1 கப் தேங்காய் வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த கீரைக்கு தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கீரை பொரியல் ரெடி. இதுக்கு நீங்கள் சூடாக சாதம் எடுத்துகிட்டு நெய் போட்டு இந்த கீரையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். என் குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்வீட் கீரை பண்ணுன்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ.